இந்த கெஃபீர் தயிரை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இதில் 2 டைப் இருக்குது. ஒன்று வாட்டர் கெஃபீர், இன்னொன்று மில்க் கெஃபீர். நம்ம பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மில்க் கெஃபீர் பார்த்தோம். நீங்கள் வந்து மில்க் வந்து எனக்கு ஒத்துக்கலை, எனக்கு வந்து சேரலை அப்படிங்கிறவங்க நீங்கள் வாட்டர் கெஃபீரை நீங்கள் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணலாம். இந்த கெஃபீர் கிரைன்ஸ் வந்து ஆன்லைனில் அமேசான், ஃப்ளிப்கார்ட்டில் நிறைய கிடைக்குது. இதில் வந்து நிறைய வெரைட்டி இருக்குது. பவுடர் ஃபார்மெட்டில் இருக்குது, கிரைன்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. ஒரு சாசெட் எடுத்துட்டிங்கன்னா 1 லிட்டர் பாலில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். 1 லிட்டர் பாலை நல்லா காய்ச்சி ஒரு துளி கூட சூடு இருக்கக்கூடாது, நல்லா ஆற வச்சுருங்க. ஏன்னா சூடு பாலில் போட்டோம்னா இதோட ப்ரோபயோட்டிக்ஸ் எல்லாம் செத்துடும். நீங்கள் வந்து உயிருள்ள பாக்டீரியா வந்து வரணும் அப்படின்னா இது வந்து நல்லா ஆற விட்டுட்டு இந்த பாலில் அந்த கிரைன்ஸை வந்து சேர்த்துருங்க. சேர்த்துட்டு 24 ஹவர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாத் போட்டு மூடி வச்சுருங்க. தயிர் வந்து எதில் போட்டு வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் கண்டெய்னர் இல்லைன்னா கிளாஸ் கண்டெய்னரில் மட்டும்தான் போட்டு வைக்கணும். சில்வர் பாத்திரத்தில் இது வந்து போட்டு வைக்கக்கூடாது. 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் வந்து தயிர் வந்து உறைஞ்சதுக்கு அப்புறம் எடுத்து அதை ஃபில்டர் பண்ணணும். ஃபில்டர் பண்ணி நம்ம ஊற்றின கிரைன்ஸ், அதாவது கெஃபீர் கிரைன்ஸ் வந்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்துட்டு நீங்க ஃப்ரீசர்ல வந்து ஸ்டோர் பண்ணிக்கங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸ்க்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு முறையும் அதை வடிகட்டி எடுத்து நெக்ஸ்ட் ப்ராசஸ் மாதிரி ஒரு 4-5 மாசத்துக்கு அதை கண்டினியூஸா யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க தூக்கி போட்டுட்டு அடுத்த சேசட் நீங்க எடுத்துக்கலாம். ஃபில்டர் பண்ண கெஃபீரை நீங்க ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணிட்டு கூலிங்கா சாப்பிட்டீங்கன்னா இன்னும் எஃபெக்டிவா இருக்கும்.